கத்தியே சாவுங்க, கத்தி சொல்றேன்ல, எடுத்துட்டு வரமா போட போறேன். ஏன் கஸ்டமர்ஸ்லாம் ஆளே காணும், கடையில ஒன்றும் ஓட்டமே இல்லையா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன், கூட்டம் வரும்னு நினைச்சேன். எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு இத ஆர்டர் பண்ணி தரலாம். சரி நான் இத வாங்கி சாப்பிட போறேன். வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெஹோப், சூனாபானா, வே, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக். இது கேம் கஃபேன்னு சொல்லி என்ன சமைக்க வச்சிடாதீங்க ப்ளீஸ். இல்ல நீங்க அதான் பண்ண போறீங்க நினைச்சு. கவலைப்படாதீங்க, இவர் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பாரு. இவரா? ஆமா, இவரு சமைப்பாரு. நீங்க இடையில கேமும் விளையாடுற மாதிரி இருக்கும். விளையாடுற அதெல்லாம் கொடுங்க. டயத்துக்குள்ள சமைச்சு முடிக்கணும்னு சொல்லுவீங்க, எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமா ஆமா, அதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும். கடையை பாத்துக்கணும்னு சொல்லுங்க, அப்புறம் நடத்த மாட்டீங்க, கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே ஓகே. ஏன் கஸ்டமர்ஸ்லாம் ஆளே காணும், கடையில ஒன்றும் ஓட்டமே இல்லையா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன், கூட்டம் வரும்னு நினைச்சேன். அப்படி உடனே குறைச்ச இடப்படாதீங்க, இருக்க எல்லாரும் வருவாங்க. ராமியன் செய்ய சொல்றீங்களா அண்ணா? இப்ப ஆமா, கண்டிப்பா வந்து சாப்பிடுவாங்க. இங்க அதே நிக்கிறோம். கேஃப்ல இதெல்லாம் கூட வைக்கிறீங்களா? ஆமா, எல்லாமே உண்டு. அப்ப இந்த ரெஸ்டாரண்ட்ட மாத்திடலாம்ல, எதுக்கு கேஃப்ல வச்சிருக்கீங்க? அது கூட சீக்கிரம் மாத்திடுவோம், நாங்க பெரிய கடை ஆக்கிடுவோம். ஏற்கனவே கடை பெருசா தானே இருக்கு, இன்னும் பெருசாக்கிடுவோம். ஆக்குங்க ஆக்குங்க. முதல் ராமியன் உங்களுக்கு. ஓ ரொம்ப நன்றி. சரி, எப்ப கஸ்டமர்ஸ்ல வருவாங்க? வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அவங்க இன்னும் வரலன்னு சந்தோஷமா இருங்க. வந்துட்டாங்கன்னா நீங்க தங்க மாட்டீங்க, அவ்வளவு கூட்டம். அப்படியா? உங்களுக்கு ஒரு ஆர்டர்னா நீங்க இந்த மாதிரி தான் அக்செப்ட் பண்ணணும், புரியுதா? நான் கத்துக்கிட்டேன். ஓகே. ஜூஸ் எப்படி விடுதனா? இன்னும் கொஞ்சம் அமுக்குங்க. இன்னும் கொஞ்சமா? வலிய வலிய இருக்கணுமா? அவ்வளவுதான். காசு தராங்கல்ல, வயிறு நிறைய உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையா? நீங்க எப்படி நல்லா சமைப்பீங்களா? எங்க குரூப்ல நான் தான் நல்லா சமைக்கிறாங்க, வேற எதுவும் சமைக்க வராது. ஐஸ் கியூப்ஸ் இதுல ஆட் பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. எப்ப அவங்கள வருவாங்கன்னு ஆர்வமா இருக்கு. நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் ரொம்ப நேரமா. எந்த கஸ்டமரையும் காணும், சீக்கிரம் வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், யாரையும் காணுவேன். கஷ்டப்பட்டு பண்ண ஜூஸ் நானே குடிக்கிற மாதிரி ஆகுது. யாராச்சும் வந்து ஆர்டர் பண்ணா கூட இது அவங்க தலையில கட்டிடலாம். இப்படி சொல்லிட்டீங்க. என்ன இதுக்கு புதுசு பண்ணுவாங்களா? ஒரு இதான வச்சேன். ஐயோ அப்படிலாம் கடை அவ்வளவுதான். நீங்க கேட்ட கஸ்டமர்ஸ் தான் ஓடி வந்துட்டாங்க பாருங்க. கஸ்டமர்ஸா? என்ன இல்ல சின்ன பிள்ளைகளா இருக்கு. அவங்க தான் கஸ்டமர்ஸ். சின்ன பிள்ளைங்க தான் கஸ்டமர்ஸா? ஆமா, ஸ்கூல் விட்டா திடீர்னு எல்லா பிள்ளைங்க இப்பதான் கொத்தா வருங்க. எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு இத ஆர்டர் பண்ணி தரலாம். சரி நான் இத வாங்கி சாப்பிட போறேன். என்னது எல்லாரும் ஒரே நேரத்துல ஆர்டர் பண்றாங்க? அப்படிதான் நம்ம சர்வ் பண்ணி ஆகணும். எப்படிங்க பண்றது? இத்தனை பேர் இருக்காங்களே. உங்களுக்கு என்ன தோணுது? பெரியவங்க வருவாங்கன்னு நினைச்சேன். பெரியவங்க வரல, சின்ன பிள்ளைங்க தான் நம்ம கடைக்கு அதிகமா வருங்க. ஸ்கூல் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இங்க வந்துருவாங்க. எல்லாரும் எப்படிக்க ரெடி ஆயிட்டாங்க எல்லாரும் சொல்லுங்க. என்னது இது ஆர்டர்லாம் ஒரே நேரத்துல இப்படி குவியுது? எல்லாரும் ஆர்டர் பண்ணா அப்படிதான். என்ன சொல்றீங்க? என்னங்க இதெல்லாம்? ஒருத்தவங்க ராமன், ஒருத்தவங்க ஜூஸ், ஒருத்தவங்க சோடா, அப்படி மாத்தி மாத்தி கேட்டா என்ன பண்றது? ஐயோ எவ்வளவு வேலை இருக்கு. நான் ஒருத்த மட்டும் தான் இங்க இருக்கேன். அதான் நானும் இங்க இருக்கேன். அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு? இதோ எடுத்து கொடுங்க. ரெண்டு இத்தனை குழந்தைகளை பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எப்படி செய்யறது நம்ம சாப்பாடு? ஐயோ பிள்ளைகளை கத்துதுங்களே. ஐயோ அமைதியா இருக்குமா? நான் வந்துடுறேன். தயவு செஞ்சு ஆர்டர் பண்ணாம இருங்க. நீ நிறைய ஆர்டர் போடுவோம். என்ன அந்த ஆர்டர் போடாதீங்கன்னு சொல்றாங்க. ஐயோ இந்த ஜூஸ் வேற யார் ஆர்டர் போட்டான்னு மறந்து தொலைச்சிட்டேனே. இப்ப என்ன பண்றது? பில்லு வேற தனியா பிச்சு பிச்சு இருக்கு. இதை எடுத்து சரி பண்ணணும் ஃபர்ஸ்ட். அடுத்து ஜூஸ் கேக்குறாங்களா? ஐயோ கத்திக்கிட்டே இருக்குங்களே. அப்படிதான் கத்துவாங்க, நம்ம சீக்கிரம் பண்ணி ஆகணும். கத்தியே சாவுங்க, கத்தி சொல்றேன்ல, எடுத்துட்டு வர போட போறேன். இங்க பாத்துக்க, இப்படிதான் பண்ணணும். ஓ இதே வேற இப்படிதான் பண்ணணுமா? என்ன மண்டை குழம்புது. கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னால முடியல. நாங்க எப்பவும் இப்படிதான் வேலை பார்ப்போம், வேலை பாருங்க, தப்பில்ல. ஆமா உங்களுக்கு பழகி இருக்கும், எனக்கு எப்படியா? நான் எவ்வளவு பெரிய ஐடியாலு. நீங்க இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பொறுமையே இல்ல, ரொம்ப பறக்கடிக்கிறீங்க. எல்லாரும் ஆர்டர் பண்றாங்களா, அமைதியா இருக்கணும் இல்ல? எப்பாடி இப்பதான் பாராட்டுறான். நான் அழகுன்னு எனக்கே தெரியும் தம்பி. அடுத்து இந்த ஆர்டர், இது வேற யாரு ஆர்டர் பண்ணன்றத மறந்து போயிட்டேன். இது யாரு கேட்டா? யாருக்கு ஆர்டர் பண்ணது? நீங்க தானா? இந்தாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. பொதுவா நாங்க 2 இல்ல 3 பேர் தான் வேலை பார்ப்போம். ஆனா ஈஸியா இப்ப டென்ஷனே இல்லாம என்ன எங்களுக்கு பழகி போச்சுல இந்த வேலை. ஆனா இன்னைக்கு நானும் உங்களுக்கு உதவி பண்ண வந்துட்டேன். இத்தனை ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்கே, குடிப்பியா தம்பி?
உனக்கிட்டப்பா ஆபீஸ்ல ஒழுங்கா வச்சு தரணுமா? இந்தாங்க உங்களோட சாப்பாடு வந்துருச்சு பாருங்க, எடுத்துக்கோங்க. வரும்பா. இவர் செஞ்சு முடிக்க வர லேட் ஆகிட்டு இருக்கு. சீக்கிரம் கொடுங்கண்ணே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, பிள்ளைங்களும் நிக்குதுங்க. இந்த இருப்பா வரேன். இந்தா என்ன இத்தனை ஜூஸ் இருக்கு இதுல? யாருக்கு எந்த ஜூஸ் எனக்கு எப்படி தெரியும்? இருங்க, பார்த்து வச்சிருக்கேன், தரேன். இதுதான் அந்த பிள்ளைக்கு நினைக்கிறேன். ஒரு சின்ன பிள்ளை இவ்வளவு சாப்பிடும்? சும்மா ஆர்டர் பண்ணி இருக்குமோ? இந்த அம்மா சாப்பிடு. பாய் பாய் மா, பாத்து வீட்டுக்கு போயிட்டு வா. என் கூட கேம்ல யாரெல்லாம் தோக்குறாங்களோ அவங்களும் இந்த கேஃபை விட்டு கிளம்பிடணும், ஓகே? வீட்டுல அவங்க அம்மா அப்பா வெயிட் பண்றாங்கப்பா. போய் பாருங்க, அவங்கள பாருங்க ஃபர்ஸ்ட். அவங்கள நாங்க அப்புறம் பாத்துக்கறோம். எவ்வளவு நேரம் விளையாடிட்டே இருப்பீங்க? கண்ணு கெட்டு போயிடுப்பா. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புற வெளியே பாருப்பா. என்னப்பா இது? நான் நல்லதுதான் சொல்றேன். அந்த பிள்ளைங்கள விரோத மாதிரி பாக்குதுங்க. இந்தாங்க அடுத்த சாப்பாடு. இங்கப்பா கிளம்புற, சாப்பிட்டு முடிச்சிட்டு போ. இந்தாங்க. இந்த காலத்துல பிள்ளைங்க ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஆளுக்கு கையில ஒரு போன் தூக்கிட்டு வச்சிட்டு உட்காந்துருக்குங்க, சாப்பாடு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு. சாப்பாடு கீழே விழுந்துருச்சுன்னா நான் மன்னிச்சிருங்க, நான் திரும்ப வேற பூசி எடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி கவலைப்படாத, வெயிட் பண்ணி வந்துடுறேன். தெரியாம கீழே போட்டேன் நான். ஓகே, நான் தொடச்சிடுறேன், எரி வரேன். சாப்பாடு கீழே போட்டு நானே துடைக்கிற அளவுக்கு ஆயிட்டு. ஆயமா வேலை பார்க்க வச்சுட்டாங்க என்ன. இந்தாங்கப்பா உங்க சாப்பாடு கீழே போட்டு. இல்ல தள்ளிக்கோங்கப்பா. இது யார் சாப்பாடு? இது யார் கொடுக்கணும்? என்ன ஆர்டர் இது? சீக்கிரம் நீங்க இதை மட்டும் யாருன்னு பார்த்து கொடுங்க, நான் போய் ஆர்டர் கொடுத்துருந்துடுறேன். நீங்க சைடு பை சைடு ஜூஸ் பண்ணுங்க. ஜூஸ் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இடையில இடையில நீங்க வேற கேம் வேற போய் விளையாடணும். அப்பதான் இந்த குழந்தைங்க வீட்டுக்கு அனுப்ப முடியும், புரியுதா? சாப்பாடு சாப்பாடு. இந்த தர பிள்ளைகளா எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க, எடுத்துட்டு வர போறேன். எடுத்துட்டு வரதான் போறேன், அதுக்குள்ள எல்லாம் பறக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா சாப்பாடு ஆளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. கொஞ்சம் பறக்காம வெயிட் பண்ணீங்கன்னா நான் கொடுத்துருவேன் சீக்கிரமே, ஓகே? எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க. இப்ப ஜின் கேம் விளையாட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த குழந்தைங்க கூட போட்டி போட்டு கேம் விளையாடணும். ஜின் ஜெயிச்சிட்டா அந்த குழந்தைங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, இல்லன்னா அங்கேயே தான் இருப்பாங்க. நான் ஜெயிக்க போறேன். நீங்க ஆமா, நான் ஒரு ப்ரோ பிளேயர். நீ போய் உட்காரு, விளையாடலாம் வா. ஓகே, முதல் மேட்ச் ஆரம்பிச்சிடலாமா? யாருமே இங்க சீட்டிங் பண்ணி ஜெயிக்க கூடாது, புரியுதா? அவங்கள புரியுதான்னு கேட்டுட்டு எனக்கே இங்க ஒன்றும் புரியாம இருக்கேன். ஓ பரவாயில்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டேன்னு. ஓ நான் கீழே இல்லாம போய்கிட்டு இருக்கேன். எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஓ பயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி மெம்பர்ஸோட இந்த கேம்ஸ்லாம் விளையாண்டு இருக்கேன், எனக்கு பழக்கம் உண்டு. நீங்களா எங்க தூக்க போறீங்க? ஓ ஓ என்ன இதெல்லாம்? ஏ அண்ணன் தோத்துட்டாரு. ஏ அண்ணன் ஜெயிச்சு. அடி வைக்கிட்டு இருக்கேன். நான் ஜெயிக்க விட மாட்டேன். என்ன யாரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். அதனால தான் அவுட் ஆயிட்டேன். பத்தோட நீங்க தள்ளி விடுங்க. அதாவது நானும் தள்ளி விடணும் போல. ஐயோ ஐயோ ஓ ஏமா அண்ணன் ஜெயிக்க போறாரோ? வாயை மூடிட்டு சும்மா இரு. ஐயோ ஜெயிச்சிட்ட மத்தியாலி வாயை வச்ச உடனே. இப்படிதான் நான் எல்லாரும் வீட்டுக்கு அனுப்ப போறேன். எல்லாரும் போங்க. அம்மா லக் அடிச்சு ஜெயிச்சிருப்பீங்க. அப்படி என்ன வேணாலும் சொல்லிக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உங்களுக்கு விளையாடவே தெரியாது இல்ல நான் நினைச்சேன். எனக்கு தெரியாதுன்னு யார் சொன்னா? நான் ப்ரோ பிளேயர் ஒரு காலத்துல. நான் சரி அங்கிள், உங்களோட பழைய கதை குச்சி நான் தோக்க போறேன். ஓ நான் ஜெயிச்சிட்டேன். இன்னொரு ரவுண்ட் கூட போடலாம், நான் ரெடியா இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு பசிக்குதுன்னு. நல்ல ஒரு ஃப்ளோல போய்கிட்டு இருந்துச்சு. பசிக்குதுன்னு எழுப்பி விட்டா என்ன. சரி விடுங்க, சமைங்க. ராமன் போடணுமா, ஜூஸ் வேணுமோ, எவ்வளவு சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கா தெரியுமா இந்த பையன்? ஆனா என்ன கொஞ்சம் பேர் தான் பாக்கி இருக்காங்க. கேம்ல அவுட் ஆகி எல்லாரும் வெளியே அனுப்பிட வேண்டியதுதான். நான் நல்லா விளையாடுவேன். எவ்வளவு நல்லா விளையாடுவீங்க? நான் ரொம்ப நல்லா விளையாடுவேன். இப்படி சுத்தி நின்னா உங்க கேம் எப்படி நீங்க விளையாடுவீங்க? அவனுக்கு தனியா விளையாட மாட்டானுங்க, கூட போட்டியும் போட வர மாட்டானுங்க. இங்கே இருக்க பிளான் பண்றானுங்க. இங்கே என்ன சாப்பாடு வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்க, அப்பதான் நமக்கு லாபம் கிடைக்கும். வந்து சும்மா பேருக்கு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு கேம் விளையாண்டுகிட்டே இருக்கானுங்க, கிளம்பவும் மாட்டேன்றானுங்க. அது சரிதான், ஏன் வேலை கூட உள்ள சாப்பாடு ஆர்டர் பண்ண வேண்டியதானே, அது பண்ண மாட்டானுங்க. சின்ன பசங்க தானே, விடுங்க. அவங்கள நம்ம கலப்புறதுல தான் குறியா இருக்கணும். ஆமா, கிளம்பவும் மாட்டேன்றானுங்க. வீட்டுல அம்மா தேடவே மாட்டாங்களா? ஒவ்வொரு வீட்டுல அம்மாங்களாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வீட்டுக்கே போக மாட்டானுங்க, இங்கேயே டேரா போட்டுறானுங்க. அடுத்த சாப்பாடு யாருக்கு? இந்தா நான் எழுப்பி விட்டல. இங்க வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா ஆமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா சீக்கிரமே வயசாயிடும் போலங்க. நானே இளமே அழகா இருக்கேன், இப்ப தக்க வச்சுக்கிட்டு. அதான் தெரியுமே.
இப்ப மறுபடியும் உங்களை வெளியே துரத்தணும் தம்பிங்களா? இது என்னைக்கு என்ன தெரியல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை தோக்கடிக்க விட மாட்டேன். எப்படி விளையாடுறீங்க காமிங்க. ஓ அண்ணன் சீட்டிங் பண்ணி ஜெயிக்கிறாருன்னு நினைக்கிறேன். பசங்களா சின்ன பிள்ளைங்க சீட்டிங் பண்ணுவாங்க, பெரியவங்க பண்ண மாட்டாங்க, புரியுதா? அண்ணன் விளையாடுறது எல்லாரும் பாருங்களேன், சூப்பரா விளையாடுறாருல என்ன. ஆமா ஆமா சூப்பரா இருக்கு. அம்மா ஜெயிக்க கூடாது, இல்ல நீ ஜெயிச்சுட்டா நம்ம வெளில போயிடுவோம். நீங்க எல்லாரும் கொண்டு வச்சிட்டீங்க, அதான் இந்த நிலைமைக்கு அதெல்லாம் போட்டுட்டு. இன்னும் ஒரு மேட்ச் வேணா போட்டு எல்லாரும் வெளியே அனுப்பிடுறீங்களா? சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு மேட்ச் போடுறேன்னா. என்ன இது? ஐயப்பா அண்ணனுக்கு அது என்னன்னே தெரியல. என்னடா அது? இந்த கேமே ஒண்ணும் புரியலடா. இந்த கேம் விளையாட சொல்லாதீங்கடா, நல்ல கேமா கொடுங்கடா. இந்த மாதிரி கேம் இப்பலாம் ட்ரெண்டிங்ல இருக்கே, இதெல்லாம் நீங்க விளையாடணும். இந்த காலத்து பசங்களுக்கு ரசனையே இல்ல. இவன் வேற சும்மா இல்லாம சீட்டை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கான், எப்படி விளையாடுறது? இப்ப என்ன அண்ணன் ஜெயிச்சிட்டாரா? நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஓ அப்படியா? வாய மூடு. நீங்க வாய வச்சுட்டு தோத்து போறதுக்கா? இது நான் ஏத்துக்க மாட்டேன். இன்னொரு மேட்ச் போடுங்க. அவ்வளவுதான், ஜெயிச்சிட்டு எல்லாரும் கிளம்புங்க, வீட்டுக்கு கிளம்பலாம். உங்க வீட்டுல அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கப்பா, போங்கப்பா, சொல்றதை கேளுங்க. சரி இன்னொரு ரவுண்ட் போட்டு விடுங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயோ என்னங்க விளையாட வச்சுட்டு இருக்கீங்க? அண்ணே என் கூட போட்டி போறீங்களா? ஓகே. தெரியாதனமா இந்த கேமை சூஸ் பண்ணிட்டீங்களே குழந்தைகளா. இந்த கேம்ல நான் புலியால விளையாடுவேன். என் மெம்பர்ஸ் கிளத்ராட்டு விளையாண்டுருக்கேன், நான் ஜெயிச்சிருக்கேன் பல கேம்ல. அப்ப சரி வேற கேம் மாத்திக்கலாம். உங்க இஷ்டத்துக்குலாம் கேமை மாத்த முடியாது தம்பி, ஒரு வாட்டி சூஸ் பண்ணா அவ்வளவுதான். அதுலயே நேரமே விளையாட கத்துக்குங்க பிள்ளைங்களா. நல்லதான் விளையாடுற நீ. அண்ணன் தயவு செஞ்சு என் கூட தோத்து போயிருங்க அண்ணே. முடியாது தம்பி, நீ தான் இங்க இருக்கிறது நல்லா விளையாடுற பையனா? அப்படிதான் பேசிக்கிறாங்க. நான் எப்படி ஜெயிச்சேன்னு பாத்தியா? அந்த பொம்மை அப்படிதானே பண்ணுச்சு. நான் என்ன இதெல்லாம் இப்ப இந்த பையன் எப்படி அவுட் ஆகுறேன்னு பாரு. இதெல்லாம் பெரியவங்க விளையாடுற கேம், அதான் நீங்க அவுட் ஆகுறீங்க. முதல்ல நீங்க இந்த கேம் சூஸ் பண்ணி இருந்திருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டீங்க. மேக்ஸிமம் நிறைய குழந்தைங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, ஆனா சில குழந்தைங்க வீட்டுக்கு போறதுக்கு மறுக்கிறாங்க. என்ன பண்றது? தில்லரா சப்ஜின் விடுதலை கிடைச்சிச்சு. ஓகே நான் படுக்க கிளம்பட்டுமா வீட்டுக்கு? இந்த குழந்தைங்க சொல்ல தாங்க முடியல என்னால. எவ்வளவு விளையாடுறது? அப்ப இந்த குழந்தைகளை அம்மா விட்டுட்டு போக போறீங்களா? மேட்ச் போட்டு முடிங்க. தம்பி வீட்டுக்கு கிளம்பிட்டு அம்மா வெயிட் பண்ணுவாங்க. ஃபோர்ஸ் பண்ணி இன்னொரு ரவுண்ட் படம் வச்சிட்டீங்கல்ல என்ன? ஓ என்னாச்சு? ஓ ஓ பாத்து என்ன ரிவர்ஸ் போய்கிட்டு இருக்கான்? ஓ என்னாச்சு? எதுக்கு இவனுக்கு இழச்சிக்கிட்டே இருக்கு? எல்லாரும் போய்கிட்டு தானே இருக்காங்க. ஸ்டாமினா இல்லனா அப்படிதான் ஆகும். ஐயோ இவன் இப்படி கீழே வேற விழுந்துட்டானே. தம்பி சதா அமைதியா இருப்பா, காதுகிட்ட வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஓ ஓ ஓ ஓ ஜெயிச்சிட்டுங்களை எப்படியாச்சும் வீட்டுக்கு அனுப்பிச்சு ஆகணுமே. இதுங்களை எங்கேயும் வச்சுக்கிட்ட கண்டிப்பா நான் கொன்றுங்க. ஓ இவன் வேற ஒருத்தன். ஓ நீங்க தோக்க தான் போறீங்க, நாங்க இங்க தான் இருக்க போறோம். நீ முதல்ல வாய மூடு. ஓ ஓ ஓ அண்ணே பாருங்க. ஐயோ ஓ என்னப்பா இது? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ பை பை அண்ணே. ஓ நீ முதல்ல வீட்டுக்கு போயிட்டு வா. இப்போ என்ன சொல்றீங்க? எல்லாரும் அமிச்சிட்டல வீட்டுக்கு, நான் வீட்டுக்கு போட்டுமா? நான் நம்மள அவுட் ஆயிட்டு கிளம்புவோம்.